வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுன்ற பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நிரோஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுருக்கணுமெண்டா, ஃபேஸ்புக் ட்விட்டரில் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க. அதை விட சில பேர் இந்த உங்களுடைய இமெயில் அட்ரஸில் யூடியூப் சேனல் கூட வச்சுருப்பீங்க. அதோட உங்களுடைய கூகுள் டிரைவ்லேயும் நீங்கள் சில ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் அப்லோட் பண்ணி வைக்கலாம். அதனால் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்க கட்டாயம் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கலாம், அப்படி உங்களோட இமெயிலை வேறையாக யூஸ் பண்ணினா அதை எப்படி லாக் அவுட் பண்ணலாம்ன்றதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களோட இதில் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்க. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஓப்பன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் குரோம் ப்ரௌசரை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நோ கொடுங்க. இதில் கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் கண்டினியூ கொடுங்க. இதில் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். நான் என்னுடைய ஃபோன் நம்பரில் என்டர் பண்ணுறேன். டெக்ஸ்ட் மெசேஜை அல்லது ஃபோன் காலோட நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் கொடுங்க. நான் டெக்ஸ்ட் மெசேஜ் செலக்ட் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். ஃபோன் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கொண்டு வரும், அதை நான் அதில் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் டேர்ன் ஒன்றுன்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிட்டு, இனி யாராவது என்னுடைய இமெயில் அட்ரஸை அவங்களோட டிவைஸில் ஒன் பண்ணால் என்ற ஃபோன் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணால் மாத்திரம்தான் உங்களுடைய இமெயிலை அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையாக உங்களுக்கு இருக்கும். ஆகவே எல்லோரும் மறக்காமல் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செய்யுங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் செய்கிறதுக்கு முதல் வேறு யாராவது உங்களுடைய இமெயில் அட்ரஸை தங்களுடைய டிவைஸில் ஒன் பண்ணி வச்சுக்கிறமான்னு எப்படி பார்க்குறேன்டா, இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் என்னுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று ஆகிட்டு. இப்போ கீழே எப்படியே எடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் யுவர் டிவைஸ்ன்னு இருக்குது. இதில் எந்தெந்த டிவைஸில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் லாகின் பண்ணியிருக்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் லாகின் பண்ண டிவைஸ் எதுவும் இருந்தால் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சைன் அவுட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த டிவைஸ்லேருந்து எங்களுடைய அக்கௌண்ட் சைன் அவுட் ஆகிடும். இப்போ வாங்க சைன் அவுட் ஆகிட்டு. அடுத்தது நீங்கள் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்க பாஸ்வேர்ட். அதிகமான நாட்கள் பயன்படுத்துகிற ஈஸியான பாஸ்வேர்ட் தான் பயன்படுத்திக்கணும். இதில் பாருங்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு இதில் தந்துக்கிறாங்க. நீங்கள் இலகுவாக மெத்தாக்கள் கெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் சிக்கலான உங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி வைக்கக்கூடிய மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுலேருந்து நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.